வந்து ஆத்மான்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இல்ல அது பொய்யா சொல்றாங்களா? இல்ல நம்ம பல விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஆத்மாங்கிறது ஒரு விஷயம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு தான் அழிவே தவிர, இந்த உடம்புக்குள்ள இருக்க ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மா வந்து மனிதர்கள் கூட வந்து உடலுறவு வச்சுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆத்மா வந்து யார வந்து பழி வாங்கணுமோ அவங்கள மட்டும் தான் பழி வாங்கும். மத்தவங்கள வந்து யாருமே எதுவுமே பண்ணாதுன்னு சொல்றாங்க. அப்போ யார பழி வாங்கணுமோ அவங்க கூட தான் உடலுறவு வச்சுக்குமா? இல்ல யார பழி வாங்கணுமோ, அவங்க கூட உடல் உறவு வச்சுக்குமா அப்படிங்கிறது கிடையாது. நைட் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மள யாரோ போட்டு அழுத்துற மாரி இருக்கு. நம்ம செயல்பட முடியாம போற மாரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, யாராவது தன்னோட உறவு கொள்ற மாரி, அதாவது செக்ஸ் வச்சுக்கிற மாரி ஒரு சில சிம்ப்டம்ஸ் இருக்கு. என்னால அந்த நேரத்தில என்னால செயல்பட முடியல. நான் முடங்கி போயிருக்கேன். என் கை, கால் வந்து ஏதோ கட்டப்பட்ட மாரி இருக்கு அப்படின்னு. இது பல பேருக்கு இருக்கு. இது ஆத்ம கோளாறு. நிறைவேறாத ஒரு சில எண்ணங்களோட இறந்து போற ஒரு ஆன்மாக்களோட அந்த தேவைய வந்து இந்த மாரி ஒரு சில பெண்கள் கூட உடம்புல இதாகி, அவங்க அத தீர்த்துக்கிற ஒரு விஷயம் தான் இது. இப்ப ஜன்னல் ஓரத்துல ஒரு ஆத்மா உட்கார்ந்திருக்க மாரி, பேய் உட்கார்ந்து நம்மள இது பண்ற மாரி, என்னோட ஒரு கருப்பு உருவம் வந்து இந்த மாரி என்னை யாரோ போட்டு அழுத்துற மாரி இருக்கு. இல்ல என் பக்கத்துல யாரோ ஒரு உருவம் உட்கார்ந்திருக்க மாரி இருக்கு. இப்ப ஸ்டேஜுக்கு மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னை நிலைய மறந்து அவங்களோட கை எடுத்து என்னோட இது கழுத்து பகுதிய பிடிக்க ஆரம்பிப்பாங்க. பிடிச்சா அவங்க வெறிகொண்டு நாங்க போட்டு ஒரு நம்ம கட்டம் போட்டு வட்டம் போட்டு அந்த சக்கரத்துக்குள்ள தான் நம்ம உட்கார வச்சுட்டு அவங்களால நகர முடியாது. கேளல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது மாந்திரிகர் வராகி சித்தர் அவர்கள். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணிய ஆசிப்பலி மற்றும் வணக்கம்மா. பெண்களுக்கு வந்து தூங்கிட்டு இருக்க சமயத்துல வந்து இந்த நெஞ்சு அழுத்துற மாதிரியோ, இல்ல யாரோ வந்து எழுப்புற மாதிரியோ, அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடக்குது. இது சயின்டிஃபிக் ரீதியா வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கு. அதனால தான் வந்து இரவு நேரத்திலயோ இல்ல நார்மலா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதனால பெண்களுக்கு வந்து இந்த மாரியான இரவு சமயத்திலயும் சரி, சாதாரண தூங்குற டைம்லயும் சரி, மூச்சு திணறலோ, இல்ல யாரோ வந்து எழுப்புற மாதிரியோ, இல்ல யாரோ நெஞ்ச வந்து அழுத்துற மாரியான சம்பவங்கள் வந்து நடக்குதுன்னு நெனைக்கிறீங்க? இப்போ மூச்சு திணறல் பெண்களுக்கு வருது அப்படின்னா, மூச்சு திணறல்ங்கிறது வேற, அந்த நைட் அழுத்துறதுங்கிறது வேற. இப்போ சயின்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம அந்த மூச்சு திணறல்ங்கிற இதுலருந்து வேற ஒரு இதுக்கு வருவோம். இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இப்போ நைட்டு பெண்கள் நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்மள போட்டு அழுத்துற மாரியோ, இல்ல நமக்குள்ள யாரோ புகுந்துட்ட மாரியோ, ஏதோ ஒரு விதமா கை, கால் அசைவற்று இருக்கு. ஆ இந்த மாரியான இது இருக்கிறதுக்கு வந்து நம்ம இங்க மாந்திரீக ரீதியா அதுக்கு ஒரு சில காரணம் சொல்லுவோம். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இப்ப இங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் சயின்ஸ்ல தானே கனெக்ட் பண்றாங்க. இப்ப சயின்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்கான காரணம் என்ன சொல்லுதுன்னா, டீப் ஸ்லீப் பேரலைசிஸ்ங்கிற ஒரு இது தசை நரம்புகள்லாம் வந்து அந்த நேரத்தில செயலிழந்து போயிரும். இது நோய் மாரியான ஒரு அறிகுறி. இந்த மாரியான ஒரு சிம்ப்டம்ஸ் இதுதான் இதுக்காக பேரு அவங்க வச்சிருக்காங்க. இது என்னன்னா, இந்த தசை நரம்புகள் வந்து செயலிழந்து போறது. எப்போ செயலிழந்து போகுது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தூக்கத்தில வந்து நம்மளோட மூளை வந்து செயல்பட ஆரம்பிக்கும்போது, தசை நரம்புகள் ஒரு 15 நொடி வந்து செயலிழந்து போயிருது. அ நம்மளோட அந்த கான்ஷியஸ்க்கு வர முடியல, நம்மள எந்திரிக்க முடியல, நம்மளால எந்த ஒரு கை, கால் அசைவின்றி போயிருது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இப்போ அ அதுக்கு தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது இத வந்து நம்ம நாட்டிலயோ நல்லா பொதுவா எல்லா மேலை நாட்டுகள்ல கனடாலயும் சரி, மொரிஷியஸ்லயும் சரி, அமெரிக்காலயும் சரி, மத்த எல்லா நாடுகள்லயும் சொல்ல வர விஷயம் என்னன்னா, யாரோ ஒருத்தங்க நம்மள போட்டு அழுத்துறாங்க. இல்ல இந்த பேய் சம்மந்தப்பட்டது. இந்த மாரியான ஒரு சில அறிகுறி இருக்கு. இது வந்து நம்மள அழுத்துற மாரி இருக்கு. எங்களால செயலிழக்க முடியலன்ட்டு. அதுக்கு வந்து சயின்ஸ் சொல்ற விஷயம் அதுக்கு வச்சிருக்க பேர் வந்து டீப் ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கும் இந்த அமுத்துற மாரியான ஒரு சில அந்த தசை நரம்புகள் வேலை செய்யாம போறதுக்கும், முடங்கி கிடக்கிறதுக்கும் வேற ஒரு சில காரணம்லாம் இருக்கு. ஆனா அந்த காரணங்களும் வேற நிறைய இருக்கு. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இது ஒரு வந்து சயின்டிஃபிக் ரீதியா வந்து நடக்குற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு. அப்ப எதனால வந்து இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடக்குது? இப்ப சயின்டிஃபிக்கா வந்து இன்னைக்கு இத பத்தி அவங்க பேசியிருக்காங்க. இத பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கான தீர்வு வந்து அவங்கனால குடுக்க முடியல. அதான் உண்ம. இப்ப அந்த அது எதனால நடக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்த இப்ப எல்லாத்தையும் கொண்டு நம்ம சயின்ஸ்ல கனெக்ட் பண்றதுனால அந்த ஒரு விஷயத்த சொன்னேன். இதுதான் இது அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா அதுக்கான காரணம் அது கிடையாது அப்படின்னு சொல்றேன். இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லியா அ ர எல்லாருக்கும் இருக்கிறது கிடையாது. ஒரு சிலர் இந்த மாரியான பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நான் தூங்கிட்டு இருந்தேன். இது பலர் வந்து சொல்ல வெட்கப்படுறது, இல்லைன்னா சொல்ல தயங்குற ஒரு விஷயம்.
பார்த்தீங்கன்னா, பெத்தவங்ககிட்டயோ, இல்ல மத்தவங்ககிட்டயோ ரொம்ப நெருங்கிய தோழிங்கட்ட தான் இத பத்தி சொல்லுவாங்க. என்னன்னா, நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது, நம்மள யாரோ போட்டு அழுத்துற மாரி இருக்கு. அ நம்ம செயல்பட முடியாம போற மாரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த ஏன் அந்த மாரி நடக்கும்போது அப்படின்னா, அதுக்கு மேல அடுத்தபடியா என்னன்னா, ஆ ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, யாராவது தன்னோட உறவு கொள்ற மாரி, அதாவது செக்ஸ் வச்சுக்கிற மாரி ஒரு சில சிம்ப்டம்ஸ் இருக்கு. என்னால அந்த நேரத்தில என்னால செயல்பட முடியல. நான் முடங்கி போயிருக்கேன். என் கை, கால் வந்து ஏதோ கட்டப்பட்ட மாரி இருக்கு அப்படின்னு. இது பல பேருக்கு இருக்கு. இப்ப இப்ப அது சார்ந்து நம்மகிட்ட நெறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கு தீர்வே இல்லாம அத நம்ம சரி பண்ணி குடுத்துட்டோம். இந்த மாரி பல பெண்களுக்கு அவங்க சொல்ல முடியாது. வெளியில அவங்க சொல்றதுக்கு வெட்கப்பட்டுட்டு வெளிய சொல்றதில்ல. இது பார்த்து பல பேருக்கு அது புரியும் என்னங்கிறது பிரச்சனை. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோகினி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இத வந்து மோகினியோட கனெக்ட் பண்ணுவாங்க. மோகினிங்கிறது கிடையாது. ஆத்ம கோளாறு. இது அதாவது அந்த நிறைவேறாத ஒரு சில எண்ணங்களோட இறந்து போற ஒரு ஆன்மாக்களோட அந்த தேவைய வந்து இந்த மாரி ஒரு சில பெண்கள் கூட உடம்புல இதாகி, அவங்க அத தீர்த்துக்கிற ஒரு விஷயம் தான் இது. இப்போ இந்த இது வந்து என்னன்னா, டீப் ஸ்லீப் பேரலைஸ்ங்கிற அந்த நோயில வந்து ஒரு 15 செகண்ட் தான் வந்து இந்த மாரி வந்து அவங்கள பெண்கள் வந்து முடக்கப்பட்டிருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த தூக்கத்துல தன்னோட தசை நரம்புகள் வேலை செய்யாம இருக்கும். குறைஞ்சபட்சம் 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிடம் வரைக்கும், அதிகபட்சம் 1 1/2 நிமிடம், 2 நிமிடம் வரைக்கும்லாம் இந்த மாரியான சிம்ப்டம்ஸ் இருக்கு. அவங்க சொல்றது சயின்ஸ் இப்படி சொல்றாங்க. ஆனா அதை மீறி அமானுஷ்யம் இந்த விஷயத்துல கலந்திருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா, ஆத்மாவோட இது. அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல. இப்ப ஜன்னல் ஓரத்துல ஒரு ஆத்மா உட்கார்ந்திருக்க மாரி, பேய் உட்கார்ந்து நம்மள இது பண்ற மாரி, என்னோட ஒரு கருப்பு உருவம் வந்து ஏன்னா சயின்ஸ்ல அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இத ஆராய்ச்சி பண்ணவங்களே என்ன சொல்றாங்க, இந்த மாரி சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாரி என்னைய யாரோ போட்டு அழுத்துற மாரி இருக்கு. இல்ல என் பக்கத்துல யாரோ ஒரு உருவம் உட்கார்ந்திருக்க மாரி இருக்குன்னு. அப்போ இவங்க அத சயின்ஸ் பிரகாரம் நிரூபிக்க பார்க்குறாங்க. அங்க அத நிரூபிக்க முடியல. அதுக்கான விடயம் என்னன்னா, பெண்கள்ட்ட அந்த ஆத்மா கோளாறு வந்து ஆத்மா வந்து இருந்து, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து அத அனுபவிக்கிறது. அவங்களோட தேவைய பூர்த்தி பண்ணிக்கிறது, அத அனுபவிக்கிறது. இப்போ சயின்ஸ்ல அவங்க சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த தசை நரம்புகள் வந்து இந்த மாரி செயல்படாமல் இருக்கும். செயல்படாமல் போயிரும். ஒரு 15 செகண்ட் செயல்படாம போயிரும். அதுக்கு தான் வந்து இவங்க ஏதோ ஆவி போட்டு அமுத்துது, பேய் அமுத்துது அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. அது சயின்ஸ் சொல்றதாவே வச்சுக்குவோம். ஆவி போட்டு அமுத்துது, அந்த மாரி நம்ம சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த தசை நரம்புகள் மட்டும் தானே செயல்படாமல் இருக்கும். அதை தாண்டி வேற என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, பெண்களுக்கு அதாவது விந்து வந்து கடிதமாயிருக்கும். அதாவது பல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, விந்து வந்து கடிதமாயிருக்கு. இந்த நேரத்தில இப்போ இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இருந்தாக்கா, வேற எந்த ஒரு இதுவும் நிகழப்போறது கிடையாது. அத தாண்டி எப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட உறவு கொள்ளும்போது எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரியான ஒரு விஷயம் வந்து இங்க நடக்கும். இது இயல்பாவே இந்த மாரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தெரிஞ்சதுன்னா, பாதிக்கப்பட்ட பெண் இந்த மாரியான பாதிக்கப்பட்ட பெண்கள்ட்ட இந்த ஒரு விஷயத்த சயின்ஸ் இவங்க இது கணக்கீடு எடுத்திருந்தாங்கன்னாக்க, இப்படி ஒரு அர்த்தம் அதுக்கு நீங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு ஆத்மா சார்ந்த ஆத்மா கோளாறால வரக்கூடிய பிரச்சனை. ஆத்மா கோளாறு நம்ம கிராம வழக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அமுக்குனி பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இது எங்கோ அமுக்குனி பேய் ஏதோ வந்து சேர்ந்துருச்சு. அத கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில அந்த பள்ளிவாசல்லயோ, இல்ல கோயில்லயோ, மத்த விஷயத்துலயோ கொண்டு போய் மாந்திரிகர்ட்ட கொண்டு போய் அதுக்கு உண்டான பரிகாரம் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மல் இதுக்கு வந்துருவாங்க. இதுதான் அதுக்கான விஷயம். இப்ப நீங்க ஆத்மா பத்தி சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே வந்து ஆத்மான்ற ஒரு விஷயம் இருக்கா? இல்லையா? இல்ல அது பொய்யா சொல்றாங்களா? இல்ல உண்மையிலேயே இருக்கா? இல்ல நம்ம பல விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஆத்மாங்கிறது ஒரு விஷயம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு தான் அழிவே தவிர, இந்த உடம்புக்குள்ள இருக்க ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அது குறிப்பிட்ட இந்த ஒரு ஆத்மா இந்த பூலோகத்துல ஜீவிக்குது அப்டின்னாக்கா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 118 வயசு. ஒரு ஆத்மாவோட இப்ப ஜாதகக்காரங்க ஒரு ஜாதகம் எழுதும்போதே என்ன எழுதுவாங்க அப்டின்னு பார்த்தாக்கா, 120 வருஷம் வரைக்கும் தான் அதோட பலாபலன்களே எழுதுவாங்க பொதுவா பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு ஆத்மாவோட காலம் அப்டின்ட்டு. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 118 ஆண்டுகள் தான் ஒரு ஆத்மாவோட அந்த காலமே. இப்போ இப்போ அந்த வயசுல அந்த வயசு வரைக்கும் ஒரு ஆத்மாவுக்கான உயிர் காலம் இருக்கு. இப்போ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வயசு, ஒரு 20 வயசுலயோ, 25 வயசுலயோ இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, மீதி இருக்கிற காலங்கள் என்ன பண்ணும்? உடனே போய் அந்த ஆத்மா வந்து அடுத்த பிறவி எடுத்துறதோ, இல்ல அடுத்த நிலைக்கு போயிறதோ கிடையாது. அது என்ன நிலையில, என்ன மாரியான சந்தர்ப்பத்துல இறந்தது அப்படிங்கிறத பொறுத்து தான், அது அடுத்த கட்ட நிலைக்கு போகுது. இப்ப இந்த உடம்ப பொறுத்தவரைக்கும், இந்த உடம்புங்கிறது ஒரு மெஷின். அந்த மெஷின்ல நின்னு போச்சு அப்படின்னாக்கா, அந்த ஆத்மா வந்து இங்க இருந்து வெளிய போயிரும். அது ஆத்மா இந்த பூலோகத்துல தான் இருக்கும். ஆத்மாங்கிறது உண்டு. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது.
ஆத்மா வந்து மனிதர்கள் கூட வந்து உடலுறவு வச்சுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஆத்மான்ற விஷயம் வந்து உண்மையாவே இருந்தாலுமே, ஆத்மா வந்து யார வந்து பழி வாங்கணுமோ, அவங்கள மட்டும் தான் பழி வாங்கும். மத்தவங்கள வந்து யாருமே எதுவுமே பண்ணாதுன்னு சொல்றாங்க. அப்போ யார பழி வாங்கணுமோ, அவங்க கூட தான் உடலுறவு வச்சுக்குமா? இல்ல யார பழி வாங்கணுமோ, அவங்க கூட உடல் உறவு வச்சுக்குமா அப்படிங்கிறது கிடையாது. எந்த சந்தர்ப்பத்தில யார் கூட இப்ப ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு சுடுகாட்டு வலியவோ, ஒரு முச்சந்தி வலியவோ, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்ம அந்த இடத்த நம்ம கடந்து போறோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு நடுநீர் சீர வழியோ, இல்ல உச்சிக்காலை வேளையிலயோ அந்த மாரி நேரத்துல நம்ம போகும்போது, ஆ இது பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் டயத்துல அந்த பல டைம் அததான் சொல்லுவாங்க. மாதவிடாய் டயத்துல நீங்க வெளிய போகாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, வந்த உடனே ஆத்மா கோளாறு வந்துரும், இல்ல ஆத்மா பிடிச்சிருமான்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி. அவங்கவங்களுக்கு அந்தந்த நேரம் அவங்க எங்க, எப்படி அந்த சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்களோ, அத பொறுத்து தான் வந்து இந்த மாரியான ஆத்மா கோளாறுகள் கண்டிப்பா வரும். இப்போ அவங்க ஒரு சுடுகாட்டு வழிய போகும்போதோ, இல்ல முச்சந்திதிய கடக்கும்போதோ, அதான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில தான். முச்சந்திய கடக்கும்போதோ, இல்ல அந்த ஒரு ஆக்சிடென்ட் அதிகப்படியா எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குதோ, அந்த இடத்த கடக்கும்போதோ, இந்த மாரியான நேரத்தில அதாவது மாதவிடாய் சம்மந்தப்பட்டோ, இல்ல மத்த விஷயத்துல இவங்க எப்படி போறாங்களோ, அ அந்த இத பொறுத்து அவங்க கிட்ட டக்குனு அடிக்கும். இப்போ மாதவிடாய் டயத்துல இப்போ ஒரு சில துர்ஆத்மாக்களோட உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாய்ங்கிறது தான். அது பல பேருக்கு தொந்தரவு குடுக்கும். அ நம்மகிட்ட ஆத்மாவோட தொந்தரவு இருக்கு. இல்ல இந்த மாரி ஒரு அமுக்கினி பேயோ, இல்ல இந்த மாரி நமக்கு அது புரிதலுக்காக அந்த அமுக்கினி பேய்ன்னு நான் சொல்றேன். அமுக்கினி பேயோ, இல்ல மத்த இது சார்ந்து நமக்கு இந்த மாரி தொந்தரவு இருக்குனாவே, நம்மகிட்ட ஒரு ஆத்மாவோட தொந்தரவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷோல்டர் பெயினோ, நம்ம உடல் ரீதியா ஒரு சில உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். அத அத தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்ட்டு. இல்லைன்னா மாதவிடாயில ரொட்டீனா இருந்துகிட்டே இருக்கும். இல்ல அதுல பிரச்சனை வரும்போது கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்கனாவே, இது சார்ந்து நம்ம த அதுலருந்து வெளிய வரக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். இப்ப நீங்க ஆத்மா பத்தி இவ்ளோ விஷயங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல சார். பெண்களுக்கு ஆத்மானால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? இல்ல பெண்களுக்கு ஆத்மானால என்ன பாதிப்பு வரும்னா, இப்போ கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு என்னன்னா வந்து, அவங்களோட திருமண தடை ஏற்படும். திருமணம்னா அவங்களுக்கு திருமணத்த தள்ளி போயிட்டே இருக்கும். என்ன காரணம்னே இருக்காது. அவங்க திருமண வாழ்க்கைங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும். அ ஏதாவது ஒரு விதத்தில தடங்கல் வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் அவங்க கூட சேர விடாத அளவுக்கு ஒரு சில தொந்தரவுகள் குடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் உண்மை. பெண்களுக்கு வந்து க திருமணமான பெண்களுக்கு எடுத்துட்டாக்கா, அவங்களும் பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியாது. ஏதாவது சண்டை சச்சரவு அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கணவன் மனைவி வந்து கணவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. இல்ல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இவங்க 2 பேரும் இல்லறத்துல சேர்ந்து வாழ முடியாது. ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இருந்துட்டே இருக்கும். அந்த அந்த அதோட வெளிப்பாடு குழந்தைகள் கிட்டயும் சரி, அப்பா, அம்மா கிட்டயும் சரி, நம்ம சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்தினர்களும் சரி, நம்ம வேலையிலும் சரி, இந்த மாரியான ஒரு பாதிப்புகள தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, உடல் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகளும் இருந்துட்டே இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்வா உணர்வாங்க. அ எந்த ஒரு காலைல எந்திரிச்சாவே நம்ம அடுத்தது நம்ம தூங்கலாமா? அப்படிங்கிற ஒரு காலைல 6 மணிக்கு எந்திரிச்சோனே தூங்கலாமாங்கிற ஒரு தன்மை வந்துரும். உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உடல் ரீதியா நிறைய தொந்தரவுகள காட்டிக் குடுத்துட்டே இருக்கும். அதான் இதோட பாதிப்புகள். ஆ இழப்பீடுகள் அதிகமாகிட்டே இருக்கும். அதான் விஷயம். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நார்மலாவே வந்து ஆண்களும் சரி, பெண்களும் சரி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய உடல்ல இருக்க ஆத்மா வந்து இந்த மாரி நெறைய இடத்துக்கு உளவாடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய உடம்பு மட்டும் தான் இருக்கும். நம்மளோட ஆத்மா வந்து வெளிய போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? இல்ல ஆத்மா நம்மள விட்டு வெளிய போயிரும். அதெல்லாம் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை அவ்வளோதான். நம்மளோட ஆத்மா வந்து எப்ப நம்ம உறங்கும்போது நம்மளோட மூளைக்கு தான் வந்து சமாதி நிலை அவ்வளோதான். அந்த நிலையில போகும்போது நம்ம உறக்கத்துல இருக்கோம் அவ்வளோதான். நம்ம உடம்ப விட்டு நம்மளோட ஆத்மாங்கிறது நம்மள விட்டு போறதில்ல. நம்ம இறக்கும்போது தான் நம்மளோட ஆத்மா வந்து நம்மள விட்டு செல்லும். நம்மளை விட்டு நம்மளோட ஆத்மா எப்போ செல்லும் அ செல்லுது அப்படின்னாக்கா, அது இந்த சித்தர்கள் வந்து கூடு பாயும் வித்தைகள் இருக்குல்ல. அந்த மாரியான ஒரு வித்தைகள தான் நம்மளோட ஆத்மா வந்து நம்ம இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். அத தவிர்த்து மத்த சாமானியனால அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாது. இப்போ ஆத்மா கூட இருக்கவங்கள வந்து பழி வாங்குறதுக்காக வந்து ஆத்மா எந்த உடல் வந்து சரியா இருக்கோ அந்த உடலுக்குள்ள பூந்துட்டு அதோட பழி வாங்குற விஷயங்கள் செய்யும். ஆமா கண்டிப்பா. ஆத்மாவுக்கு பழிவாங்கும் குணம் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆத்மாவுக்கு பழிவாங்கும் குணம் உண்டு. அது கண்டிப்பா பழிவாங்கும்.
அதான் இந்த மாரியா நம்ம எந்த மாரியான ஒரு சூழ்நிலையில, எந்த மாரியான இடத்துல நம்மகிட்ட அந்த விஷயம் மாட்டுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப எல்லாரும் இப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்க, "எனக்கு என்ன ஆன்ம கோளாறு இருக்க போது, எனக்கு ஆத்மா கோளாறு இருக்க போது, பேய் தொந்தரவு எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுடுகாட்டு வெளியவே போயிட்டு வருவாங்க, மத்த எல்லா விஷயத்துக்கும் போயிட்டு வருவாங்க." எப்போ இவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, தன்னைய சுத்தி ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும்போது, தன்னை சுத்தி ஏதாவது இழப்புகள் சந்திக்கும்போது, இல்ல நம்மள சுத்தி நம்மள கூட இருந்தவங்க எல்லாம் பிரச்சனையில ஒதுங்கி போகும்போதோ இது தெரிய வரும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில நான் அவங்க பேர் சொல்ல விரும்பல. கன்னியாகுமரி மாவட்டத்தில அவங்க ஒரு மிகப்பெரிய வக்கீல். ஒரு லேடி அவங்க ரொம்ப போல்டானவங்க. அப்ப அவங்க குடும்பத்தில பார்த்தீங்கன்னாக்கா, செய்வினை பாதிப்பால என்னைய அணுகுனாங்க. அவங்க அவங்க சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா, கால்ல இருந்து நம்ம தொடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செய்வினை அவங்க குடும்பத்தால கேரளாவுல செஞ்சிருக்காங்க. ஃபுல்லா தீக்காயம் பட்டா எப்படி இருக்கும்? அ சுட்ட சிகரெட்டால சுட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரியான ஒரு சில சிம்ப்டம்ஸ் இருந்தது. ஆ அத இந்த செய்வினையால அத செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கும் அதே பாதிப்பு இருந்தது. ஆனா, இவங்க அதெல்லாம் ஒரு செய்வினையா என்ன ஏதுங்கிறது மாரி ஒரு நாத்திகம் பேசுறவங்க. ஆனா, நாங்க போய் அவங்க நீங்க வந்து எங்களுக்கு இது பண்ணி குடுங்க. நான் தொழில் ரீதியாவும் மத்த விஷயத்திலயும் அக்காவுக்கு ரெடி பண்ணி குடுங்கன்னு. அப்புறம் இவங்க பூஜையில உட்கார்ந்து இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தன்ன நிலைய மறந்து அவங்களோட கை எடுத்து என்னோட இது கழுத்து பகுதிய பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புடிச்சா அவங்க வெறிகொண்டு நாங்க நாங்க போட்டு ஒரு நம்ம கட்டம் போட்டு வட்டம் போட்டு அந்த சக்கரத்துக்குள்ள தான் நம்ம உட்கார வச்சிருப்போம். அத அத தவிர்த்து அவங்களால நகர முடியாது. அன்னைக்கு என் கூட வந்த சிஷ்ய பையன் அன்னைக்கு ஓடுனவன் தான். இன்னைக்கு வேற சிஷ்யன் இருக்கான். அன்னைக்கு ஓடுனவன் தான். அவன் பார்த்து மிரண்டவன். அந்த அம்மா அவ்வளோ போல்டான லேடி. எனக்கு நாத்திகம் பேசுறவங்க எனக்கு இப்படியெல்லாம் ஒரு பாதிப்பு இருக்கா? அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்தது ஒரு ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாரியான ஆத்மா கோளாறு இருந்தது. அது எல்லாத்தையும் அந்த நொடியே நம்ம சரி பண்ணி விட்டதுக்கப்புறம், அவங்க மயக்கப்பட்டு விழுந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தெளிஞ்சு எழுந்து உட்கார்ந்துருக்கவும், அவங்க அக்காட்டயே கேட்குறாங்க, "என்ன நடந்தது?" அப்படின்ட்டு. அப்பதான் அவங்களுக்கு புரியுது. ஓ! நமக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இப்ப இதெல்லாம் உண்மைன்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அதீத தெய்வ பக்த உள்ள மங்கையா மாறிட்டாங்க. அதனால யாருக்கு எப்ப அந்த சூழ்நிலை மாறுமோ, அப்பதான் அவங்களுக்கான அந்த விடயம் கிடைக்கும். ஆத்மான்றது வந்து ஒரு நல்ல குணம் கொண்டதா? இல்ல ஒரு கெட்ட குணம் கொண்ட ஒரு இல்ல விஷயம்? ஆத்மாங்கிறது நல்ல குணம் கொண்டதா, கெட்ட குணம் கொண்டதான்னா, அது எப்படி இருக்கோ அத பொறுத்து தான். நம்ம எப்படி அந்த சூழ்நிலையில வாழ்றோமோ, அத பொறுத்து தான் அந்த ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு நல்ல ஆத்மாக்கள் இருக்கு, துராத்மாக்களும் இருக்கு. அத அத பொறுத்து அது வேலை செய்யும். துராத்மாக்கள் ஒருத்தங்கள உடம்புல புகுந்தாவோ, இல்ல ஒருத்தங்கள அ கிட்ட அண்டிட்டாவோ, அது படாத பாடு படுத்தி எடுத்துரும். அதான் இந்த மாரியான ஒரு சில உடல் ரீதியா தொந்தரவுகள் குடுக்க ஆரம்பிக்கும். திருமண தடை, அந்த கணவன், மனைவி ஒண்ணா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சண்டை அடிச்சு பிரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதான் உண்ம. இவ்ளோ நேரம் வந்து ஆத்மான்ற ஒரு விஷயம் வந்து இருக்கா? இல்லையா? இல்ல ஆத்மா இருந்தா ஆத்மால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? அப்படின்ற பத்தி பல விவரங்கள வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.